நீங்கள் சொல்லுகின்ற நடிகர்களுக்கு அது பொருந்தும். எம்ஜிஆர் நடிகர் அல்ல, அவர் ஒரு அவதார புருஷர். ஒரு குடும்பத்திலேயும் வாழையடி வாழையாக ஒரு குடும்பத்திலேயே அவர் குலசாமியாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஒருவர் 70 வயதுக்கு மேற்பட்டவர் தன்னுடைய பேரனிடத்தில் எம்ஜிஆர் தான் நம்மளுடைய குலசாமி என்று வீட்டுக்கு வீடு வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள். அதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நடிகர்களோடு தயவு செய்து எம்ஜிஆரை ஒப்பிடாதீர்கள். இல்ல சார், இல்ல நீங்க அதுதான் சொல்ற, தயவு செய்து கேளுங்க. மாறி போச்சுங்க. இல்ல அது அங்க அவங்க ரசனை போலாங்க. நான் அதை மாற்றம் சொல்லல, நீங்க சொல்லுவது உண்மை. ஆனால் அதிமுகவுக்கு இருந்த அந்த 1.5 கோடி 2 கோடி குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆட்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை, பேரன்களை, மகன்களை, பேரன் பேத்திகளை எல்லாம் அந்த ஒத்த நபர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிறப்பம்சங்களை பற்றியும், அவருடைய திரைப்படங்களை பற்றியும், அவருடைய கதாம்சங்களை பற்றியும் சொல்லி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் வாருங்கள், உங்களை அழைத்து செல்லுகிறேன். ஒவ்வொரு வீட்டில் போய் பாருங்கள். எம்ஜிஆர் குடும்பம்னு அந்த 72லேருந்து இருக்கா இல்லையா கட்சியில், அந்த வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக பசங்க இருப்பாங்க. அவங்கள போய் கேளுங்களேன், உனக்கு என்னப்பா யார்? எங்கள் தாத்தா எனக்கு எம்ஜிஆரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் எம்ஜிஆர் ரசிகர்கள் தங்களுடைய வம்சத்தை எம்ஜிஆர் வம்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா?